ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமிஸ் தமிழ் கேமிங் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிட்டி ஸ்கைலைன்ஸ் 2 கேம் பிளே சீரிஸ். நம்ம சேனலில் இப்படி தான் சிட்டி ஸ்கைலைன் கேம் பிளே மட்டும் ரொம்ப யூனிக்காக போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சிட்டி பில்டிங் கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, நியூ சிட்டி இந்த பக்கம் வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அந்த சிட்டியில் ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று வச்சுருந்தேன். ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் இந்த பக்கம் வச்சுருந்தேன். அதை இந்த சைடு மாற்றிட்டு, ஏன்னா நமக்கு பார்க்கிங் பிரச்சனைலாம் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பஸ் ஸ்டாப்பை தூக்கி அப்படியே இந்த பக்கம் அலேக்காக போட்டுட்டு, இங்கே பாருங்கள், இதில் ஃபுல்லாக ஒன் வே தான் போட்டிருக்கேன். அதுவும் பஸ்ஸுக்கு மட்டும் தனியாகவே போட்டிருக்கேன். ஏன்னா பஸ் இங்கே உள்ளே போயிட்டு இந்த பக்கமாக பேசஞ்சர்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வெளியே வரணும். ஸோ அதுக்குன்னு ஒரு தனி லேன் மாதிரி போட்டிருக்கேன். மற்ற வெஹிக்கல்ஸ் எல்லாமே அப்படியே இதில் போயிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே முன்னாடி ஒரு பெரிய பார்க்கிங் ஒன்று செட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே வரவங்களுக்கு ஒரு பார்க்கிங் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் பார்க்கிங் அங்கங்கே பிரச்சனையாக இருக்குது. ஸோ இங்கே கூட ஒரு பார்க்கிங் வச்சுருந்தேன். ஸோ முக்கியமாக இந்த பஸ் ஏறி போகிறவங்களுக்கு கண்டிப்பாக பார்க்கிங் தேவைன்றதால ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு பார்க்கிங் ஒன்று செட் பண்ணேன் நானே. பாருங்கள், இது கஸ்டமைஸ்டாக போட்ட பார்க்கிங் தான். ஸோ எல்லோரும் இங்கே காரை பார்க் பண்ணிட்டு இதோ இங்கே ஒருத்தவங்க போகிறாங்க இல்லையா? ஸோ அதை மாதிரி இந்த சைடு கிராஸ் பண்ணி நடந்து போய் இந்த பக்கம் பஸ் ஏறி போயிடுவாங்க. ஓ, எவ்வளோ கூட்டம்! மேபி இந்த பச்சை வண்டிக்கு தான் ஏகப்பட்ட கூட்டம் வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைவ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரில, பார்க்காதவங்களாம் போய் பார்த்துருங்க. அதில் நான் சப்வே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். சப்வே போட்டுட்டு நம்ம சிட்டி ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அது இந்த பக்கமும் கனெக்ட் பண்ணோன்றதால நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே ஒரு ஸ்டேஷன் ஒன்று வச்சுருக்கேன், தெரியுதா? ஸோ இது சப்வே ஸ்டேஷன் தான். ஸோ இது போகிறதுக்கு இது வரதுக்குன்னு சொல்லிட்டு பிரித்து விட்ருக்கேன். ஸோ இப்போது இந்த பஸ்ஸுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இந்த சப்வேல வரவங்களுக்கும் நிறையா பார்க்கிங்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், இங்கே ஒரு பெரிய பார்க்கிங் போட்டேன். பட் போட்ட உடனே ஃபுல்லாகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் நிற்கிது. ஸோ நல்லா இருக்குல்ல? இந்த பஸ் ஸ்டாப் வித் பார்க்கிங் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எல்லோரும். முடிஞ்சால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் ஒரு வாட்டி தட்டி விட்டுருங்க மறக்காமல். அதே மாதிரி லைவ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இதில் இந்த என்ன சொல்கிறது, இந்த சப்வே யார்டு போட்டுட்டு இங்கே அண்டர் கிரவுண்டில் பூந்து திரும்ப இங்கே ஒரு யூ டர்ன் பண்ணி இங்கே பீப்புள்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து இங்கே இந்த யூனிவர்சிட்டி பக்கத்தில் பீப்புள்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அண்டர் கிரவுண்ட்லேயே இந்த இடத்துல மேலே ஏறி இந்த இதில் கனெக்ட் பண்ணி திரும்ப அந்த பக்கம் சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி வச்சுருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஸோ அதை என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு. நமக்கு இந்த மெட்ரோ கொஞ்சமாவது வெளியே இருந்தால் தான் உங்களுக்கும் இந்த ஃபஸ்ட் பர்சன் வியூவெலாம் காட்டும் போது நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தனியாக ஒரு ஸ்டேஷன் ஒன்று வச்சுட்டேன். பாருங்கள், இங்கே தெரிஞ்சா இது வெறும் பெடஸ்ட்ரைன்ஸ் பார்த்து மட்டும் இருக்கிற ரோடு. ஸோ இது ஒன்று போட்டுட்டு இங்கே மிடில் வச்சுட்டேன். ஸோ இந்த பக்கமாக யூனிவர்சிட்டிக்கு இந்த எஜுகேஷ்னல் யூனிட்டுக்கு வரவங்க இந்த பாத் வழியாக வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த சைடும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். அதே மாதிரி இங்கே ஒரு பாத்வே எடுத்து இங்கேயும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ வெளியேருந்து வரவங்களும் ஈஸியாக இந்த ரோடு வழியாக ஆக்சஸ் பண்ணி உள்ளே வந்துடுவாங்க. பாருங்கள், இங்கேயும் பெடஸ்ட்ரைன்ஸ் பாத் போட்டு இந்த பக்கமும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக இந்த ஒரு ஸ்டேஷன் இந்த எஜுகேஷன் யூனிட்டையும் கவர் பண்ணிருச்சு, இந்த பக்கமாக இருக்க இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவையும் கவர் பண்ணிருச்சு. ஸோ ரெண்டுத்துக்குமே பொதுவாக இருக்க மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வச்சுருந்தேன், அது எஜுகேஷன் யூனிட்டுக்குள்ளே மட்டும்தான் இருந்தது. ஸோ என்ன பண்ணாங்க, எல்லோரும் இங்கேருந்து எல்லோரும் கூட்டமாக அப்படியே நடந்து இந்த இடத்த கொச்சன்னு ஆக்கிட்டாங்க. பட் இதை கொஞ்சம் பிரித்து போட்டுட்டு இந்த பெடஸ்ட்ரைன் பாத்துலாம் போட்டப்பறமா கொஞ்சம் சூப்பராகவே வந்துச்சு. தென் அதே மாதிரி என்ன பண்ணேன்னா இப்போ இங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்கான். திரும்ப இங்கேயே எல்லா பெடஸ்ட்ரைன்ஸும் இங்கே இருக்கவங்க எல்லோரும் வந்தாங்கன்னா ஓவர் க்ரௌட் ஆகிரும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், இந்த பக்கமாக அப்படியே இறங்கி இந்த ரயில்வே யார்டுக்குள்ளே பூந்து திரும்ப இங்கே ஒரு யூ டர்ன் ஒன்று போட்டு இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு ஸ்டாப்பு. ஏன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ஏரியா கொஞ்சம் வைக்கலான்ற ஒரு பிளான் இருக்குது. ஸோ இங்கே போட்டோன்னா இங்கே இருக்கிற க்ரௌட்லாம் இந்த ஸ்டேஷனை அக்சஸ் பண்ணிப்பாங்க. அதுக்காக இங்கே ஒன்று வச்சாச்சு. அதே மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்திருக்கேன். இங்கே பாருங்கள்,
இந்த லைனோட லாஸ்ட் ஸ்டேஷனு இதுலேயே எவ்வளோ பேர் இறங்கி வந்திருக்காங்க தெரியுதா? ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா ஹை ரெசிடென்ஷியல்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் இந்த ஒரு லைன் மட்டும் விட்டுருந்தோம், ஞாபகம் இருக்கா? இங்கே ஃபுல்லாகவே இந்த மாதிரி பெரிய பில்டிங் தான் இருந்தது. பட் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு இதை மட்டும் விட்டுருந்தோம். பாருங்கள், இப்போ அங்கே இருக்க க்ரௌட் எல்லாமே வந்து மெயின் ரோட்ஸை டிராஃபிக்கே பண்ணாமல் கரெக்டாக இப்போ இந்த ஸ்டேஷன் இங்கே போட்டதால் இங்கே வந்து இறங்கி போயிடுறாங்க. ஓகே, இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பர்சன் வியூ போட்டு காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. இது வந்து நான் இப்போ அந்த சைடு யூனிவர்சிட்டி பக்கமாகவே விட்டுருந்தேன்னா வந்து இவ்வளோ பேரும் அந்த இடத்துல இறங்கிட்டு மெயின் ரோடை வந்து நல்லா டிராஃபிக் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து இப்போது ஊருக்கு ஒதுக்குப்புறமா தனியாக வந்தனால இங்கே வந்து நமக்கு வந்து அந்தளவு டிராஃபிக் தெரியல. கார் நல்லா சர்றுபுருன்னு போகுது, ஹைவேஸ் பார்த்தீங்களா? அதே மாதிரி இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து இதை கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இந்த சைடு ஏதாவது ஒரு கனெக்ஷன் கொடுப்போம். லைக் இங்கே வந்து கண்டிப்பாக ரெசிடென்ஷியலோ இல்லை கமர்ஷியல் எதனா ஒரு யூனிட் வந்து பில்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான அந்த மெட்ரோ லைன் வந்து நான் இப்போ இந்த ஓவர் பிரிட்ஜ்லேயே வந்து எடுத்துப்பேன். ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஷனுக்கு கீழே வந்து இவ்வளோ பெரிய கேப் வர போச்சா. ஸோ இப்படி கொஞ்சம் மிடில் வச்சுட்டோன்னா வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதை போட்டுட்டேன். ஸோ இந்த சைடு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பிளானில் தான் போட்டிருக்கேன். பட் எனக்கு இந்த பார்ட்டு தான் வந்து செம்ம சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா பாருங்கள், இந்த பக்கம் இருக்க ரெசிடென்ஷியலையும் இது வந்து கவர் பண்ணிடுச்சு, இந்த சைடு இருக்க இந்த எஜுகேஷன் யூனிட்டையும் வந்து கவர் பண்ணிடுச்சு. முன்னாடி இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஏகப்பட்ட க்ரௌட் இருக்கும், ஏன் இருக்கா? அதெல்லாம் வந்து இப்போ வந்து ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. பாருங்கள், எல்லோரும் இந்த ட்ரெயினில் இறங்கிட்டு கொஞ்சம் முடிஞ்சவங்க இதுலேயே வந்து கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து இந்த சப்வே போட்டப்புறமா நம்ம சிட்டியில் வந்து டிராஃபிக் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பஸ் சர்வீஸ் மட்டும் தான் விட்டுருந்தோம். ஸோ பஸ்ஸு வந்து மோஸ்ட்லி எல்லோரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஓன் வெஹிக்கல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து டிராஃபிக்கில் நின்று போகும். ஸோ சப்வே போட்டப்புறமா வந்து டிராஃபிக் வந்து பயங்கரமாகவே குறைஞ்சிச்சு. பாருங்கள், இங்கே வந்து எப்பயுமே வந்து 4 பக்கத்துக்கும் வந்து லைனாக வந்து வெஹிக்கல்ஸ் நின்றுக்கிட்டே இருக்கும். பட் இப்போ வந்து இந்த இடம் ஃபுல்லாக கிளியராக இருக்குது, ஏன்னா அந்தளவு டிராஃபிக் குறைஞ்சிருக்கு. இது வந்து நீங்கள் லைவ்லேயே பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஒரு ரோடுக்கு மேலே வந்து வர மாதிரி பில்ட் பண்ணியிருந்தேன் இந்த சப்வே ஸ்டேஷனு. தென் இங்கே வந்து இப்போதைக்கு இந்த இடத்த வந்து சும்மா பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து ட்ரெயின் நிற்காது, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து நம்ம என்ன பிளான் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லவ் ஐலாண்டை தான் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியாலாம் வந்திருக்கேன். பாருங்கள், இப்போ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயும் வந்துடுறோம். இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த பக்கமாகவும் கொஞ்சம் ரெசிடென்ஷியல் இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணிடும். அதே மாதிரி இந்த பக்கமாக இருக்க ரெசிடென்ஷியல்ஸையும் வந்து இந்த பக்கம் இந்த ஸ்டேஷன் வந்து கவர் பண்ணிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிடில் வச்சுட்டு ஃபுல்லாக பெடஸ்ட்ரியன் ரோட்ஸ் மட்டும் ஃபுல்லாக போட்டு விட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க, நல்லா யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து இந்த மெட்ரோ லைன் கலர் நல்லா இந்த பச்சை கலரில் இருக்குல்ல, வேறு ஏதாவது கலர் கொடுத்துக்கலாம். ரெட்டு கொடுத்து பார்ப்போமா? ரெட்டு கொஞ்சம் நல்லா இருக்குல்ல பாருங்க. ஓகே, இதில் வந்து ட்ரெயினோட டைப்பெல்லாம் இப்போதைக்கு மாற்றுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இன்னும் வரல. நமக்கு கலர் மட்டும்தான் மாற்ற முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த ரெட் கலரே இருக்கட்டும், இல்லை நார்மலாக இந்த ஜென்ரிக்காக வருமே ஒயிட்டு கிரே அது மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, மோஸ்ட்லி இங்கிலீஷ் படத்தெல்லாம் வந்து இந்த கலரில் தான் போகும் மெட்ரோ. ஸோ அதே கலரில் நம்மளும் மாற்றியாச்சு. பச்சை கலரில் இருந்தது ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து அப்படியே சுற்றிட்டு இங்கே வந்து அண்டர் கிரவுண்டில் இறங்கிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ இந்த ஒரு இடம் தான் வந்து சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல வந்து வாட்டர் ஃப்ளோ அதிகமாகிடுச்சுன்னா வந்து தண்ணி உள்ளே பூந்துருமோன்னு ஒரு சின்ன யோசனை, மற்றபடி ஒன்றும் இல்லை. பாருங்கள், இங்கே வந்து அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு திரும்ப இங்கே வந்து பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதால இதோ இங்கே வந்து மக்கள் எல்லாத்தையும் வந்து திரும்ப கலெக்ட் பண்ணிக்குது. ஏன்னா வந்து இப்போது இந்த ஜோன் வந்து இந்த ஜோனையும் இந்த இடத்தையும் வந்து கவர் பண்ணிடும். பட் இப்போது இங்கேயும் கவர் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்டேஷன் வேணும்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வச்சுருக்கேன். திரும்ப அங்கேருந்து டபுள் சைட் கவர் பண்ணுற மாதிரி இங்கே மிடில் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனு, இல்லை ஒரு ட்ரெயின் போகுது தெரியுதா அண்டர் கிரவுண்டில். ஸோ அது ஒன்று வச்சுருக்கேன்.
திரும்ப இங்கே கொஞ்சம் தள்ளி வந்தாக்கா இங்கே வந்து கொஞ்சம் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒன்று வச்சுருக்கேன். தென் இப்படியே சுற்றிட்டு இங்கே வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம சிட்டிக்கு வந்து புதுசாக வரவங்களும் சரி, ஆல்ரெடி இருக்கவங்களும் சரி, வெளியூருக்கு போகிறது வர்றது எல்லாமே வந்து ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த ஒரு சப்வே லைன் வந்து நம்ம வந்து சிட்டி ஃபுல்லாகவே வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அதுவும் சூப்பராக பண்ணியிருந்தேன். பட் இங்கே லைவில் நான் பண்ணது வந்து இந்தெல்லாம் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து இந்த இது ஃபுல்லாகவே ஓவர் பிரிட்ஜ்லேயே வந்து போட்டுட்டேன் இந்த பக்கம். இதுக்கு மேலே ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஓவர் பிரிட்ஜ் போட்டாலே வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து இதுவே செம்மையாக இருக்குது பாருங்கள். அங்கேருந்து இப்படி கர்வ் ஆகி இங்கே வந்தது, திரும்ப இங்கே ஒரு ஸ்டேஷனு, இங்கே ஒரு ஸ்டேஷனு. ஏன்னா இது வந்து பெரிய ரோடு இல்லையா, ஸோ இங்கேயும் கவர் பண்ணணும், அங்கேயும் கவர் பண்ணணும். அதனால் 2 ஸ்டேஷன் வச்சுட்டேன். ஸோ ஓகே, இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னேன்னா வந்து இந்த லவ் ஐலாண்டை வந்து அப்டேட் பண்ண போகிறேன். இந்த லவ் ஐலாண்டை வந்து என்ன பண்ணலாம்? இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது இந்த லவ் ஐலாண்டுக்கு. ஸோ இது கொஞ்சம் நார்மலாக கூட மாற்றிக்கலாம். நார்மல் ரோட்ஸே போதும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஹெவி ரோட்ஸாக இருக்குது. ஓகே, இப்போதைக்கு வந்து இங்கே வந்து ஒரு ரோடு ஒன்று போட்டுட்டேன் பாருங்கள். இது வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஹைட்டில் போயிட்டு இருந்தது பாருங்கள். கார்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் போயிட்டு இருந்தது. ஸோ கரெக்டாக இதில் ஏறின உடனே திரும்ப இந்த இடத்துல இறங்கிடுறேன். ஸோ இந்த இடத்துல இந்த பிளாக்ஸ்லாம் வந்து பார்க்குறது நல்லாவே இருக்குது, கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது பார்க்குறதுக்கு. மேபி ஐலாண்டை கிராஸ் பண்ணும்போது இப்படி தானே இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அதனால் வந்து பாருங்கள் இது வந்து கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ இந்த பக்கம் அப்படியே கிராஸ் பண்ணி திரும்ப இங்கே வந்தோன்னா வந்து ஃபுல்லாக காட்டுக்குள்ளேயே தான் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்களா, ஃபுல்லாக காட்டுக்குள்ளேயே தான் வர போகிறோம். வந்தோன்னா அழகாக இங்கே வந்துட்டு இப்போது இந்த சிட்டி கூட கனெக்ட் பண்ணிடுறோம். ரோடு வந்து இப்போது சூப்பராகவே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இங்கே என்னெல்லாம் வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக வந்து இந்த ஜெயின்ட் வீல் வந்து இங்கே வைக்கலான்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த ஜெயின்ட் வீலை வச்சுட்டு ஃபுல்லாக இந்த ஐலாண்டை வந்து டெக்கரேட் பண்ணிட்டோன்னா வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் பார்க்குறேன். இதோட லேண்ட்ஸ்கேப்பே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இந்த ஐலாண்டுக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே இந்த இடத்துலலாம் ஒரு ஹைட்டாக இருக்குது. ஸோ இந்த லைன் எடுத்தால் கூட ஸோ இந்த டார்க் லைனு ஸோ கண்டிப்பாக இதுவரை இந்த ஹைட் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 சைடுக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து கொஞ்சம் பார்க்குறது சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ஜெயின்ட் வீல் வச்சுருக்கேன்.
அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு பெரிய பார்க் மாதிரி வச்சுருக்கான். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து அது வந்து சூப்பராக இருக்கணும்ல. ஸோ இங்கே வந்து வெயிட்டிங் டைமில் இருக்கவங்க கூட இந்த பார்க்கில் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பொறுமையாக போவாங்க. கரெக்டாக இந்த 2 இதுக்கும் வரதுக்காகவே இங்கே வந்து ஒரு மெட்ரோ லைன் ஒன்று போட்டிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த மெட்ரோ லைன் வந்து பாருங்கள், இங்கே பழைய ரோடில் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக போயிட்டுருக்கு. மெட்ரோ ட்ரெயின் ரோடு எல்லாமே அவ்வளோ ஹைட்டில் தான் போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்து லேண்டில் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து ட்ரெயின் விட்டேன். ஸோ இங்கே வந்தாக்கா திரும்ப அது மேலே தானே ஏறணும். ஸோ திரும்ப அது வந்து இப்படி அழகாக ஏறி வந்துச்சு பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ அங்கேருந்து இங்கே ஒரு டேர்ன் போடுது, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வருது, திரும்ப இங்கே வந்து கவர் பண்ணுறோம். எனக்கு இந்த ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஓகே, இன்னும் வந்து ரிமைனிங் அந்த டீட்டெயிலிங் அண்டு டச்சப் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இந்த இடம் காலியாக இருக்குது. இங்கே வந்து கேஸ்டல், பழைய கேஸ்டல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து அதை எடுத்து வைக்கலான்னு பார்க்குறேன். இங்கே எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். இதோ இருக்குங்க, இதோ இருக்குது. ஸோ இதை வந்து மூவ் பண்ணிடலாம். இங்கே வந்து ஒரு ரொயின்டு கேஸ்டல் ஒன்று இருக்குது, அதாவது இடிஞ்சு போன ஒரு பாலடைஞ்ச ஒரு கேஸ்டல் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து இந்த தண்ணியால் இப்படி ஆன மாதிரி இதில் செட்டப் பண்ணிடுவோம். பாருங்கள், செமையாக இருக்குல்ல. இது வந்து இங்கே மேலே இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே தூக்கி கீழே வச்சுட்டேன். இதுவும் வந்து இதுக்கு பக்கத்துலேயே இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ என்னெல்லாமோ பண்ணியிருக்கானுங்க, செம்மையாக இருக்குல்ல. ஆனால் பாருங்கள், ஆளே இல்லை, ஒரு பழைய பில்டிங் இது. ஸோ இந்த கேஸ்டல் ட்ராயிங்ஸும் வந்து நல்லா தாங்க இருக்குது. பாருங்கள், அங்கங்கே ரூம்ஸ் மாதிரி வச்சு அங்கங்கே உடஞ்ச மாதிரி காமிச்சு நடுவில் ஃபுல்லாக புதராக செடி வேறு முளைச்சிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து டீட்டெயிலிங் அண்டு என்ன சொல்கிறது, பேமெண்ட் பார்ட்ஸ் வந்து போடணும். பேமெண்ட் பார்ட்ஸ்னால் வந்து பேமெண்ட்டில் மக்கள் நடைபாதை வந்து போடணும். அதே மாதிரி இங்கேருந்து இதுக்கு வந்து மக்கள் நடந்தே வர மாதிரியும் ஒரு லைன் ஒன்று கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இந்த மெட்ரோவில் தான் வரணும்னு கிடையாது இல்லையா. ஸோ சிலர் வந்து நடந்து வரவும் விருப்பப்படுவாங்க. ஸோ அவங்களையும் வந்து உள்ளே கொண்டு வரணும். ஓகே, நம்மளோட ஹைவே பாருங்கள், கரெக்டாக இங்கே வந்துச்சு. இந்த இடத்துல இந்த ஓரத்துலேயே அப்படியே போயிடுச்சு. இப்போது இங்கே வந்து காரில் வரவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களையும் வந்து இந்த இடம் வந்து கவர் பண்ணணும். மெட்ரோ லைனை வந்து எதுவுமே கிராஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், காட்டுறேன். இப்போ பாருங்கள், பேமெண்ட் லைன் தான் பாருங்கள், அது கூட கிராஸ் பண்ண முடியல. பெடஸ்ட்ரைன்ஸோட பார்த்து கூட இந்த இடத்துல கிராஸ் பண்ண முடியல. ஓகே, இந்த இடத்துல செட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து இங்கேருந்து அங்கே வர கனெக்ஷன் கொடுத்துட்டனால நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். பாருங்கள், எங்கேயோ போயிட்டு இருந்த ட்ரெயின் வந்து இப்போது கீழே ட்ராக்கில் இறங்கி போகுது. பட் இங்கே வந்து நம்ம ஸ்டாப்பே போடலை, ஸ்டாப் போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து இந்த சைடாக வரவங்க நின்றுட்டு போவாங்க. வர ட்ரெயின்ஸ் வந்து இவ்வளோ நாள் நிற்கலை. ஸோ இப்போ வந்து நிற்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெயினே இப்போ வந்து இங்கே நிற்கணும். நின்றுச்சு. இந்த ட்ரெயினில் வந்து மொத்தமே 100 பேர் தான் இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் தாங்க செம்ம க்ரௌடு. எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு மூவ் ஆகுறதுக்கு வந்து 1080னா 1090 பேர் ஏறி இருப்பாங்க இந்த இதில். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பாருங்கள், நம்ம இன்னும் டீட்டெயிலிங்லாம் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே வந்து மக்கள் வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், இவர் தான் ஃபஸ்ட்டு நம்மளோட லவ் ஐலாண்டுக்குள்ளே வந்திருக்காரு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதுலேருந்து ஒரு ரோடு ஒன்று பிரித்து எடுக்கணும். எங்கேருந்து இருக்கிறது? ஓகே, இங்கேருந்து வந்து ஒரு தனி ஸ்ட்ரீட் ஒன்று எடுத்துட்டேன். ஸோ என்ன பண்ணிடலாம்னா,
இது அப்படியே இங்கே இறக்கி இங்கே ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரீட் வந்து இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகி திரும்ப இந்த கேஸ்டில் வர போகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்படி ஒரு சுற்றி வந்துடும். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக நான் வந்து நம்மளோட லவ் ஐலாண்டோட பில்டை முடிச்சிட்டேன். பாருங்கள், செமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து லவ் ஐலாண்டுன்ட்டு தனி டிஸ்ட்ரிக்டாகவே பிரிச்சிடலாம். இருங்க, ஓகே. இது பேருவே வந்து லவ் ஐலாண்ட். ஓகே, சூப்பரு. இதில் வந்து ஹெவி டிராஃபிக் வரவே கூடாது. மற்றபடி ஓகே, ரீசைக்கிளிங் வச்சுக்கலாம். ரோட் சைடில் பார்க் பண்ணாக்கா ஃபைனு ஃபுல் அமௌண்ட்டு. ஏன்னா இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதால ஹெவி அமௌண்ட்டு. அப்புறம் ஸ்பீட் பம்ப்ஸ் தேவையான இடங்களில். ஓகே, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டாச்சு. பாருங்கள், இப்போ வந்து லவ் ஐலாண்ட் வந்து வேறு மாதிரி ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து என்னெல்லாம் பண்ணேன்ட்டு வந்து ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து வந்து அங்கே வந்து ஒரு ஹார்டான ஒரு பெரிய ரோடு ஒன்று போயிட்டு இருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு ஒரு நார்மலான ஒரு ஹைவே ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த சிட்டியும் அந்த சிட்டியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி லவ் ஐலாண்ட் வழியாக வந்து இப்படியே வருது. இந்த பக்கமாக வந்தாக்கா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் இந்த சிட்டி கூட கனெக்ட் ஆகிடும். பட் அதுக்கு நடுவில் வந்து இப்போ லவ் ஐலாண்டுக்குள்ளே வந்து இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு பாத்வே ஒன்று வச்சு பாருங்கள், பிரிட்ஜ் ஏறி செமையாக போதில் இந்த சைடு அப்படியே இங்கே போனால் இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஜெயின்ட் வீலுக்கோ இல்லை இந்த பார்க்குக்கோ போகிறவங்க வந்து அழகாக இங்கேயே வந்து காரை பார்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் இப்படி சுற்றி வந்தால் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழைய கேஸ்டில் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டு தானே. ஸோ இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே நினைக்கிறவங்க கம்மி தான் போல் இங்கே. ஏன்னா இங்கே வந்து பார்க்கிங்லாம் ஃபுல்லாகலை பாருங்கள். ஸோ இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க கரெக்டாக இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கே உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு, ஏதோ இங்கே கூட இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக போவாங்க. ஒருவேளை இப்போ இங்கேயும் பார்த்துட்டு அங்கேயும் பார்த்துட்டு போகணும்னு நினச்சாங்கன்னா வந்து இங்கே வந்து பெடஸ்ட்ரியன் பார்த்து போட்டிருக்கேன். ஸோ இங்கேருந்து கரெக்டாக அப்படியே இதில் ஏறினாங்கன்னா அழகாக இந்த இதில் அப்படியே வளைஞ்சி பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. அப்படியே வளைஞ்சி இப்படி மேலே போயிடுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டாங்கன்னா இந்த பார்க்கையும் அவங்க ஈஸியாக பார்த்துப்பாங்க. ப்ளஸ் இந்த ஜெயின்ட் வீலும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மொத்தத்தில் செமையாக வந்திருக்கு பாருங்கள். அதுவும் இல்லாமல் முக்கியமாக வந்து பாருங்கள், இப்போ வந்து இந்த ஜெயின்ட் வீல் இருக்குது. இந்த ஜெயின்ட் வீல் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா வந்து இங்கே வந்து பார்க் இருக்குது. ஸோ இந்த பார்க்கையும் தாண்டி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்தாக்கா நமக்கு வந்து மெட்ரோ இருக்குது.
பார்த்தீங்களா? ஏய் பாருங்கள், ஜம்பிங் ஜாக்ஸு, புஷ்அப்ஸு என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பக்காவான ரிலாக்ஸு. பார்த்தீங்களா, இந்த அம்மா ஜாலியாக குதிச்சிட்ருக்கு. செம்மையாக இருக்குல்ல, சூப்பரு. பாருங்கள். ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தாங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அப்படியே மெட்ரோ ஏறி அவங்களுக்கு எந்த பக்கம் போகணுமோ போயிடுவாங்க. நம்ம வந்து இதுக்கு வந்து தனியாக பஸ் பாயிண்ட் ஒன்று விடலை. ஏன்னா வந்து இருக்கிறதுலேயே வந்து சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து மெட்ரோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரதால் மெட்ரோவில் வரவங்க வந்து ஈஸியாக வந்துடுவாங்க. கரெக்டாக இங்கே இறங்குவாங்க, அப்படியே நேராக இந்த பக்கம் போயிட்டு இதில் ஏறிடுவாங்க. இல்லை நான் காரில் தான் வருவேன்றவங்களுக்கும் வந்து தனியாக நம்ம பார்க்கிங் போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள், இங்கே வந்து கஸ்டமைஸ்டு பார்க்கிங் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு இதோ பார்க்கிங் சார்ஜஸ்லாம் பே பண்ணிவிட்டு காரை இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறவங்களும் இருப்பாங்க. இல்லை இந்த பக்கமாக இப்படி சுற்றி வந்து இங்கே வந்து இந்த பழைய கேஸ்டில் பார்த்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஓவராலாக நம்மளோட இந்த லவ் ஐலாண்ட் வந்து சூப்பராக வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து இந்த எண்டுலேருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெட்ரோ ட்ரெயினை பிடிச்சி அது எங்கே போகுது எப்படி போகுதுன்றது வந்து நம்ம பார்த்தோன்னா வந்து சூப்பராக இருக்கும். போகிற வழியில் வந்து அப்படியே அந்த ஜெயிண்ட் வீலை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். ஓகே, நான் வந்து இப்போ வந்து அந்த மெட்ரோ ட்ரெயினில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பர்சன் வியூ காட்ட போகிறேன். பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம புது டிஸ்ட்ரிக்டில் வச்ச அந்த பெரிய பில்டிங்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் தான். பாருங்கள், நம்ம பஸ் ஸ்டாப்போட பார்க்கிங்கு செமையாக இருக்குல்ல. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பஸ் ஸ்டாப் ஸ்டேஷனில் இருக்கோம். ஓகே, எல்லோரும் ஏறிடுவாங்க. இது வந்து அண்டர் கிரவுண்டில் போகும்போது என்ன ஆக போகுதுன்னு தெரில இந்த கிராஃபிக்ஸு. ஸோ அதுக்கு மட்டும் நான் கேரண்டி கிடையாது. ஓகே, கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே போனோன்னா வந்து நமக்கு வந்து அப்படியே இந்த ரயில்வே யார்டு தெரியும். ஸோ யார்டில் இறங்குறதுக்கு அப்படியே ஒரு கர்வ் போட்டு கீழே இறங்குறோம். இறங்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிறோம். இது ஃபுல்லாகவே அந்த யார்டு தான். ஓ, அங்கேருந்து ஒரு ட்ரெயின் வருதுங்க. பார்த்தீங்களா, இங்கே வந்து நான் வந்து சிங்கிள் ட்ராக் தான் போட்டிருக்கேன். அதனால் என்ன நடக்குதுன்னா வந்து அந்த ட்ரெயின் வர வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்மளோட ட்ரெயின் போகுது. ஆனால் அது நல்லா இருந்துச்சுல, அங்கேருந்து ஒரு ட்ரெயின் அப்படியே வந்தது, சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இது வந்து புது டிஸ்ட்ரிக்டோட ஹாஸ்பிட்டலு. ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இந்த சைடில் இருக்கிறது வந்து அந்த எஜுகேஷ்னல் யூனிட்டு, அந்த யூனிவர்சிட்டிலாம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், செமையாக இருக்குல்ல. ஆனால் இது கொஞ்சம் ஹைட்டு தான் நினைக்கிறேன். பாவம் பசங்க இங்கேருந்து நடந்து போகணும். என்ன பண்ணுறது, இதுக்கு கூட வந்து ஒரு ரோடு மெர்ச் பண்ண முடியல இந்த சப்வே லைன் கூட. அப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெடஸ்ட்ரைன் பார்த்து மெர்ச் பண்ண முடியல. அதாவது அது வந்து தனி ட்ராக்காக மட்டும்தான் இருப்பேன். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஓவர் பிரிட்ஜாக போடுறது மட்டும்தான். ஏன்னா நம்ம வந்து கிரவுண்ட் லெவலில் எடுத்தால் கூட திரும்ப அதை கிராஸ் பண்ணி ரோடு போட முடியாது. அதுக்கு நீங்கள் திரும்ப ஒரு பெடஸ்ட்ரைன் பார்த்துக்கும் சரி, அந்த ரோட்ஸுக்கும் சரி, நீங்கள் வந்து பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து போய் ஆகணும். ஓகே, தென் இந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் எனக்கு வந்து மறந்து போச்சு. ஸோ அங்கே வந்து என்னாக்கா ஆப்போசிட்லேயும் வந்து ஒரு மெட்ரோ நிற்கிது. பட் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் க்ரௌடு குறைஞ்சிச்சு. முன்னாடி தான் வந்து க்ரௌடு பயங்கரமாக இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து க்ரௌடு கம்மி தான். ஓகே, இப்போது பார்த்துட்டே வாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஜெயிண்ட் வீலி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் வியூவு. ஸோ அதை பார்த்துட்டே தான் போக போகிறோம். அங்கே பார்த்தீங்களா, நம்மளோட லவ் ஐலாண்ட் வந்து தெரியுது, செமையாக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கே செமையாக இருக்குங்க. பாருங்கள், அந்த ரோட்ஸ் எல்லாமே வந்து இறங்கி போகிறதே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இறங்கி வரோம். இறங்கி வந்தாக்கா இங்கே இந்த ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஸ்டேஷனில் எல்லாத்தையும் இறக்கி விட்டுறோம். இது வந்து நம்ம லவ் ஐலாண்டோட ஸ்டாப்பிங்கு. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ இதுதான் பிரச்சனை. இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து ஓவர் பிரிட்ஜ் போடாமல் கிரவுண்ட் லெவலில் போட்டுட்டேன். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ரைட் சைடில் அந்த பக்கம் வந்து ஒரு ஹைவே இருக்குது, அங்கேருந்து ஒரு ரோடு கூட எடுத்து கனெக்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இதில் ஏன் மக்கள் அங்கங்கே நிற்கிறாங்கன்னு தெரியல. நிற்கக்கூடாது. ஓகே, நம்ம வந்து
இப்போ இந்த லவ் ஐலாண்ட்லேருந்து கிராஸ் பண்ணி நம்மளோட சிட்டிக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். ஓகே, சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, நம்ம வந்து இப்போ ஓல்டு டவுனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆஃபீஸ் ஜோனு, இண்டஸ்ட்ரி ஜோன் பார்த்தீங்களா, ஃபுல்லாமே வந்து புகை தான் கட்டிகிட்ருக்கானுங்க. வாவ், சப்வேக்குள்ளே இறங்கிருச்சுங்க. செம்மையாக இருக்குது. நான் வந்து இதை வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. இதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த ரோடோட சப்வேக்குள்ளே போகும்போதெல்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னா வந்து அந்த ஒரு லேயர் தெரிஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு கிளிச்சு தான் இருந்தது. பட் இது வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இது உள்ளேயே வந்து ஒரு பாத்து க்ரியேட் பண்ணி அது உள்ளேயே ட்ரெயின் போகிற மாதிரி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இதுலேயும் வந்து செம்ம க்ரௌடு. பட் இப்போ நம்ம எந்த ஸ்டேஷனில் இருக்கோன்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா ஃபுல்லாகவே சப்வேக்குள்ளே. மேபி அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்து ஓல்டு டவுனில் வந்து ஒரு ஸ்டாப்பிங் ஒன்று போட்டிருந்தோம், அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் லைட் வர மாதிரியும் இருக்குது, லைட் வராத மாதிரியும் இருக்குது. லைட் வரும்போதெல்லாம் அப்படியே எதிர ஒரு ட்ரெயின் வரும் போலன்னு நினைக்கிறேன், அதையும் காணும். ஒருவேளை இந்த ட்ரெயின் தான் அங்கே வந்து முன்னாடி லைட் அடிச்சுட்டு போதான்ட்டும் தெரியல. ஏன்னா தூரத்தில் மட்டும்தான் லைட் இருக்குது பாருங்கள். கிட்டெல்லாம் வந்து அந்த பக்கம் கிட்டெல்லாம் லைட் அடிச்சிருந்தா இதோட லைட்டுன்னு சொல்லலாம். பட் அது வந்து தூரமாக மட்டும்தான் அடிக்குது. பார்த்தீங்களா, செமங்க. இப்போ செமையாக டைமிங்கில் ஒரு ட்ரெயின் ஒன்று வந்துச்சு ஆப்போசிட்டில். இது வந்து கடைசி வரை மேலே ஏறாது எனக்கு தெரியும். ஏன்னா வந்து ஃபுல்லாகவே அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரையுமே வந்து நம்ம இது தான் பண்ணியிருந்தோம். ரயில்வே ஸ்டேஷன் வரையுமே வந்து ஃபுல்லாகவே அண்டர் கிரவுண்டில் தான் போச்சு. எத்தனை 3 ஸ்டாப்பில் நின்னோன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இறங்கிச்சு, இங்கே இறங்கி இங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது, திரும்ப இங்கே ஒரு ஸ்டாப் வச்சுருந்தோம், திரும்ப இங்கே ஒரு ஸ்டாப். இதுவரை வந்திருக்கோம். மேபி இந்நேரம் நம்ம வந்து ட்ரெயின் வந்து இங்கே இதுக்கு வந்திருக்கோம். ஓகே, ஓவராலாக நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த லவ் ஐலாண்டோட பில்டும் பார்த்தாச்சு. அதே மாதிரி நம்ம சப்வே லைன்லேயும் வந்து ஒரு ஃபஸ்ட் பர்சன் வியூ ஒன்று பார்த்தாச்சு. ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், செமையாக இருக்கானாங்க. உண்மையிலேயே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த வியூவில் பாருங்கள், இந்த பக்கம் வந்து ஜெயிண்ட் வீலு, அந்த பார்க்கு, அப்புறம் இங்கே கோவாக ஏறி இந்த பக்கம் ஒரு பெடஸ்ட்ரியன் பார்த்து வேறு. பட் இதில் வந்து ஒருத்தர் கூட நடந்த மாதிரி தெரியல. ஓகே, இந்த ரெட் கலர் கார் வந்து அங்கே தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து பிரிட்ஜ் ஏறிட்டோம். பாருங்கள், பிரிட்ஜு ஏறின உடனே தெரிஞ்சுங்க ஜெயிண்ட் வீலு. சிட்டிலேருந்து பார்த்தாலே வந்து நமக்கு வந்து நல்ல வியூ இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த ஹைவே வந்து அந்த சைடு இருக்க அந்த பார்க்கை வந்து சுத்தமாக டிஸ்டர்பே பண்ணல. அது பாட்டுக்கு இந்த பக்கமாக காட்டுக்குள்ளே போகிற மாதிரி போயிட்டுருக்கு. இதுதான் வந்து இதில் வந்து ஒரு சூப்பரான விஷயமே. பாருங்கள், 2 சைடுமே காடு, எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அது பாட்டுக்கு போயிடுது. ஐயோ, என்னங்க இவன் உள்ளே போவான்னு பார்த்தாக்கா நேராக எந்த பக்கம் போகிறான். ஓகே, பாருங்கள், இந்த பக்கமாக வந்து ரோட்டில் வந்தோன்னா வந்து இங்கே வந்து இங்கே பார்க்கிங்கில் பைசாவை கட்டிட்டு உள்ளே போக வேண்டியது தான். உள்ளே வந்தாக்கா காரை இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு இந்த பார்க்லையும் என்ஜாய் பண்ணலாம், ப்ளஸ் ஜெயிண்ட் வீலும் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். இல்லை யாரும் உள்ளே ஆள் இருக்காங்களா? ஆள் இருந்த மாதிரியே தெரியல, எல்லாம் காலி பெட்டியெல்லாம் இருக்குது. இது இப்படியே சும்மா சுற்றிட்டு இருந்தாங்க. நமக்கு கரண்ட் பில் என்ன ஆகுது? இவ்வளோ பெரிய வீல் 24 மணி நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே, எனிவே இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டன் ஒரு வாட்டி தட்டி விட்டுருங்க. ஸோ நான் இந்த இடத்துலேயே வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் டைமில் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ அதோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க வந்து போயிட்டு பார்த்துட்டு வச்சுருங்க. சம்டைம்ஸ் லைவும் வருவேன். ஸோ லைவையும் மிஸ் பண்ணாதீங்க, வீடியோஸ் போடுவேன், வீடியோஸையும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஒரு மேப்பில் தான் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டே வராங்க சிட்டி ஸ்கைலைன் டெவ் டீம்லேருந்து. ஸோ ஓரளவுக்கு நமக்கு வந்து இப்போது இந்த ஒரு மேப்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் பாப்புலேஷன் வரை ரீச் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நம்ம வந்து நெக்ஸ்ட் மேப் அந்த மாதிரி போய்க்கலாம்.
ஓகே கைஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.